உங்கள் விஜய். அப்பா அசத்திட்டாங்களப்பா. எம்மா வெண்ணிலா குரூப் வாங்கம்மா. அட்ரா சக்க தம்பிகளா அள்ளிட்டீங்க. தனலட்சுமி தங்கச்சைன் அந்த பக்கம் வராது போல. இருங்கண்ணே. வெண்ணிலா பாடு தங்கம். அப்பா அசத்திட்டாங்களப்பா. ஏப்பா பாலமுருகன் குரூப் வாங்கப்பா. வெண்ணிலா குரூப் நீங்க வாங்கம்மா. இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பலித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ. இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பலித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ. மூடாமல் மூடி மறைத்தது தானாக பூத்து வருகிறது தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே. மூடாமல் மூடி மறைத்தது தானாக பூத்து வருகிறது தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே. ஏப்பா பாலமுருகன் குரூப் வாங்கப்பா. ஓர கண்ணால என்ன ஓரங்கட்டுறா, ஜாட காட்டியே ரொம்ப வாட்டி வதக்கிறா.
வானவில்லாட்டம் வந்து எட்டி பாக்குறா. வளைச்சி போட்டண்டா ஒரு சோக்கு ஃபிகரடா. அரியா வயசுல அளவா சைஸ்ல அண்ணன் நடந்து வரா கடல் மண்ணுல. 4 முனை ரோட்டுல நட ஒரு தினசுல சத்தம் போட்டு சிக்னல் தரா வெள்ளி கொலுசுல. லைட் ஹவுஸ் வெளிச்சத்தை போல் காட்டுறாட ஜாலம், மனசுக்குள்ள புள்ளி வச்சு போடுறாட கோலம். லைட் ஹவுஸ் வெளிச்சத்தை போல் காட்டுறாட ஜாலம், மனசுக்குள்ள புள்ளி வச்சு போடுறாட கோலம். அட்ரா பின்னிட்டாங்களப்பா. பாலமுருக அசத்துறா. ஆ. அண்ணே பதட்டமா இருக்கா? இப்ப பாருங்க கடைசி கச்சேரிய. பாத்துருவோமா? ஏப்பா இதான் கடைசி பாட்டு. யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல. 2 பேரும் உங்க திறமையை காட்டுங்க பாப்போம். அம்மா நீங்க வாங்கம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போட்டியோட நீதிபதிங்க கூடி பேசி ஜெயிச்சவங்கள சொல்லணும். மீசா டக்குன்னு தீர்ப்பு சொல்லுங்க. நான் எப்படிப்பா சொல்ல முடியும்? கொஞ்சம் பொறுங்க. அண்ணா வாங்கண்ணே. அம்மா வாங்கம்மா. இந்த போட்டியில யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்றதுல எனக்கும் தங்கச்சிக்கும் சண்டை வந்துருச்சு. எங்க 2 பேரோட அபிப்பிராயமும் வேற வேறையா இருக்கு. நீ முதல்ல சொல்லுமா, யார் ஜெயிச்சது நீயே சொல்லு. இல்லண்ணே பெரியவங்க நீங்களே சொல்லுங்கண்ணே. சரிம்மா, என்னை பொறுத்த வரைக்கும் சிறப்பா பாடி ஆடினது வெண்ணிலா குரூப். என்னை பொறுத்த வரைக்கும் வெண்ணிலா குரூப் நல்லா பாடினாங்க. ஆனா பாலமுருகன் குரூப் தான் சாதாரண ஜனங்களும் ரசிக்கிற மாதிரி பாடி ஆடினாங்க. அவங்கள நான் பாராட்டுறேன். அதனால பாலமுருகன் குரூப்புக்கு தான் பரிசு. ஏன் சார்பா பாலமுருகனுக்கு தங்க செயின் பரிசாக அளிக்கப்படும். ஏமா ஒரு செயின் தான் இருக்கு. என்னங்க நீங்க வாங்க.
அண்ணே நீங்க உங்க பரிசை கொடுங்க. ம் பாலமுருகன் வாயா. வெண்ணிலாவுக்கு தங்க செயின் பரிசு. பாலமுருகனுக்கு தங்க செயின் பரிசு. அண்ணே உங்க வீட்டு தங்கம் எங்க வீட்டுக்கு வந்துருச்சு. எங்க வீட்டு தங்கம் உங்க வீட்டுக்கு வந்துருச்சு. சந்தோஷமா? உங்க வீட்டு தங்கம் எங்க வீட்டுக்கு வந்துருச்சு. எங்க வீட்டு தங்கம் உங்க வீட்டுக்கு வந்துருச்சு. சந்தோஷமா? ஹலோ, ஓசில கிடைச்ச தங்க செயின உத்து உத்து பாத்துட்டு இருக்க போல. ஏய், எது ஓசில வந்துச்சு? நாங்க கஷ்டப்பட்டு ஆடி பாடினதுக்கு கிடைச்ச ரெகக்னைசேஷன் இது. அண்ணன் ஏதோ போனா போது நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க தோத்து போய் வெறும் கையோட போக கூடாதுன்னு தான் பரிசை உங்களுக்கு கொடுத்தாரு. ஓஹோ, பாவம் தனலட்சுமி அக்கா நல்லவங்க. உண்மை என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தரமான மனுஷன் இல்ல, அதனாலதான் தகுதி இல்லாதவங்களுக்கு பரிசு போச்சேன்னு பதட்டமாயி என்ன கூப்பிட்டு செயினை கொடுத்தாங்க. நியாயமா பார்த்தா நிஜமான பரிசு இதுதான். தம்பி பாலமுருகா, உனக்கே நீ ஓவரா பேசுறன்னு தெரியலையா? எதுக்கு இந்த செல்ஃப் டப்பா? உனக்கே நீ ட்ரம்பட் வாசிக்கிறது நல்லவா இருக்கு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக தனலட்சுமி ஆண்டி பரிசு கொடுத்தாங்க. அனாவசிய பெருமையில ஹாப்பி ஆகாத. ரைட்டு, நீங்க பெரிய தில்லாலங்கடி தான் ஒத்துக்கிறேன். போ கார் மேல ஏறி நின்னு நாங்க தான் ஜெயிச்சோன்னு கத்து. கண்டிப்பா கண்டிப்பா கத்துவேண்டா. கார் மேல ஏறி ஊர் முழுக்க பாலவனை ஜெயிச்சிட்டேன்னு கத்துவேன். நீ என்கிட்ட தோத்துட்டு இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம். ஏய், என் கண்ணு முன்னாடி நிக்காத, போய்கிட்டே இரு. ஏன் தம்பி, கோவம் வருதா? ஆமா, போ. நான் கைய ஓங்கறதுக்குள்ள தலை குனிஞ்சு போய்கிட்டே இருக்கணும். முடியாது. நிலா, வெண்ணிலா, என்னடி வேணும் உனக்கு? சல்யூட். என்ன சொன்ன? நீ பேலன்ஸ் வச்சிருக்கியே, சல்யூட், அது வேணும். புரியல. சல்யூட் சல்யூட் தம்பி. நான் எதுக்கடி உனக்கு அடிக்கணும்? என்கிட்ட தோத்து போனதுக்கு, என்னை ஜெயிக்க முடியாம நிக்கிறதுக்கு, என்னை ஊருக்கு அனுப்ப முடியாம திணறதுக்கு, இன்னும் நிறைய காரணங்களுக்கு நீ எனக்கு சல்யூட் அடிச்சுதான் ஆகணும். போடி போ. சல்யூட் அடி போறேன். இந்த சாவடிச்சிருவேன். போயிடு. தம்பி பாலமுருகா, ஏன்டா நீ லைஃப்ல எப்பவுமே தோத்து போனத ஒத்துக்கவே மாட்டேங்கிற? நிலா, வெண்ணிலா, என்ன இரிட்டேட் பண்ணாத. பாலமுருகா, கடவுள் தெரிஞ்சோ தெரியாமலோ பிரிஞ்சு போன நம்ம ரெண்டு பேரையும் எதுக்கு மறுபடியும் சந்திக்க வைக்கிறாருன்னு தெரியுமா? உனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா என் காலை பிடிச்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிடு வெண்ணிலான்னு கதறி இருப்ப. உன்னை நான் மறுபடியும் சந்திக்கிறதே உன்னை பழிவாங்கதான். அப்படியா? ரொம்ப நல்லது. போ, ரொம்ப பேசிட்ட, போய் ரெஸ்ட் எடு. போ. சல்யூட். கழுத்து பிடிச்சி தள்ளி ஓடுறேன்னு சொல்றதுக்குள்ள ஓடிடு. சல்யூட். நான் செத்தாலும் உனக்கு சல்யூட் அடிக்க மாட்டேன். நீ விட மாட்டேன். நீ என்ன மதிச்சு கௌரவம் பண்ற மாதிரி சல்யூட் அடிக்கல, விடவே மாட்டேன்.
சின்ன கொஞ்சம் தனியா விடு. ஓ முடியாது. ஆல்ரைட், நான் போறேன். தனியா நின்று நீ மட்டும் பேசிட்டு இரு. பாலமுருகா, மவனே சீக்கிரமே எனக்கு சல்யூட் அடிப்படா. உன்னை ச்சே. முகரைய பாரு, மொச்ச கொட்டையை நசுக்குன மாதிரி. சரியான ஜொல்லையா நீ. வெண்ணிலா கடைசி பாட்டு ஆரம்பிச்சதும் எதுக்கு நீ மயக்க மட்டும் விழுந்தா? யோ, உன்னத்தாயா கேக்குறேன். கல்லூலி மங்க மாதிரி நிக்குது பாரு, பாய திறந்து சொல்லியா. என்ன யாரோ அலேக்கா தூக்குன மாதிரி இருந்ததுடா. குரலாடாது தேனை குழப்பி தமிழ்ல கலக்கி சங்கீதத்துல முக்கி அடடடடடடடா என்ன ஒரு தேவகானம். தகதிமி தகத்தோம் தகதிமி தகத்தோம். பாத்தியா மாப்ள, மானம் போய் தலை குனிஞ்சு நிக்கிறோம். அத பத்தி இந்த ஆளு கவலை இல்ல. வெண்ணில குரலை பத்தி நீட்டி முழக்குது. நல்ல வேலை தனலட்சுமி மேத்த தங்க சங்கிலி கொடுத்து நம்ம மானத்தை காப்பாத்துனாங்க. இல்லன்னு வச்சுக்கோ அண்ணன் நம்ம டவுசர் கிழிச்சிருப்பாரு. அண்ணன் வெண்ணிலா ஜெயிச்சதுன்னு அனௌன்ஸ் பண்ணப்போ உன்னை யாரோ தூக்குன மாதிரி இருந்திருக்குமே. ஆமாண்டா, எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்ற? ஓ நல்ல புத்தி எனக்கு தெரியாதா ராஜா? மதையான நீ மயக்கம் போட்டு விழுந்து எங்கனால கடைசி பாட்டு பாட முடியாம போய் சச்சா சச்சா தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதாயிருச்சா? பாரியா, அங்க பாரு, உன்னால தவிச்சு போய் நிக்கிறான் பாலமுருகன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சச்சா சச்சா தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதாயிருச்சா? அங்க பாரியா, அங்க பாரு, உன்னால தவிச்சு போய் நிக்கிறான் பாலமுருகன். பாலமுருகா, தனலட்சுமி அக்கா உன்ட்ட கொடுத்தாங்கல்ல தங்கச்சங்கிலி, அதை இப்படி கொண்டா. சேட்டு கடையில அடகு வச்சு இந்த சோகத்தை போக்குறதுக்காக 1/2 கிலோ காராச்சவும் சைடிஷா சரக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படி ஐடியா? மிஸ்டர் பாலமுருகன், என்ன அப்படி பாக்குறீங்க? அந்த தங்க சங்கிலி 5 பங்கா பிரி. டேய், அத்தை பாலமுருகன் கொடுத்த பரிசுடா அது. அப்போ நாங்க ஆடனதுக்கு மதிப்பு ஒரு மதிப்பும் இல்ல. பட்ட கஷ்டம் உன்னால வீணா போச்சு. நீதான் எனக்கு தங்க சங்கிலி கொடுக்க. திருடன் திருடன் திருடன். புலி முட்டை சைஸ்ல இருக்க உன்னெல்லாம் தெரியாதனமா பிரபுதேவ ரேஞ்சுக்கு ஆட வச்சல, என்ன சொல்லையா? சரியா சொன்ன பாலமுருகா. ஆசை பிடிச்ச பயிலையா, டக்குன்னு சங்கிலிய 2 அத்து, ஒண்ணு நீ வச்சுக்க, இன்னொன்னு என்கிட்ட கொடுத்துரு. நீ யாரு? பாலமுருகா, சும்மா கத்தாதடா. முன்னேற குதிச்சு குதிச்சு ஆட சொல்லுது. நடனம்ங்கிறது ஜம்ப் பண்ணி ஆடுறது தானே? டேய், அதுக்கு பேர் எக்ஸர்சைஸ். நீ குதிச்சு குதில என் காலை எத்தனை வாட்டி மிதிச்ச தெரியுமா? வலி உயிர் போச்சு. அதனால உனக்கு செயின்லாம் இல்ல. இது திருட்டுத்தனம். டேய் தில்பாண்டி, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத. உன்னை பத்தி உன் சொந்தக்காரன் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான். சொல்லு, என்ன சொன்னான்னு சொல்லு. அப்பயாவது புத்தி வரட்டும். உங்க கூட்டத்துல கருப்பா ஒரு உருவம் தவிக்கிட்டு இருந்துச்சு. அது ஒரிஜினல் ஆளா இல்ல செத்து போன உங்க தாத்தாவோட ஆவியான்னு கேட்டான். டேய் டேய், தப்பு ஏமல தான்டா. உங்களெல்லாம் நம்ம போட்டியில சவால் விட்ட பாரு. ஆரம்பிக்கும் மாப்பிள்ள, முதல்ல உங்களோட எல்லாம் சேர்றதை நிறுத்தணும்டா. ஏன்பா? உங்க கூட சுத்துறதுனாலதான் என்னையும் ஊர்க்காரங்க மடைய நினைச்சிட்டாங்க. உன்னைய தானே நினைக்கிறாங்க. ஊடா வாய. அந்த வெண்ணிலா கிட்ட சபதம் வேற போட்டு தொலைச்சிட்டேன். ஓ, என்னன்னு? போட்டியில தோத்துறா ஊருக்கு போறேன்னு. போறப்ப அந்த தங்கச்சங்கிலியை என்கிட்ட கொடுத்துட்டு போயிரு. டேய் வாய் மூடுறா. நீ யாரு கேட்டு சேலஞ்ச் பண்ண? வெண்ணிலா கிட்ட பவரை காட்டுறாராம். இப்ப ஃபியூஸ் போயிருச்சு. அவன் மானம் போற மாதிரி கண்ணா பண்ணு பேசுறான். நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி அந்த புள்ள எது கேள்வி கேட்கலாம்? ஏய் ஆரம்பிக்கும். ஒரு 2 நாள் ஊருக்கு போயிட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. திரும்பி வரமாட்டேன். வருவேன்டா. வரமாட்டடா. பாலமுருகன், எக்ஸ்கியூஸ் மீ. பாலமுருகன் பேபி, வெண்ணிலா உங்களை பார்க்கணுமா? வர சொன்னா. வர முடியாதுன்னு போய் சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ.
மத யானை வரலாமான்னு கேட்டு சொல்றீங்களா? கொன்னுடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ. பேபி, ஏய், நீ வரலனா அண்ணன் கிட்ட இது சொன்னாலே ஆள் கடத்தல் பத்தி போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னா. விவரமான புள்ளையா தான் இருக்கு. இந்த கிரிமினலை எப்படி கேட்ச் பண்றதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு. டேய் போடா, போய் என்னன்னு கேட்டு வா போ. சரி போ வரேன். பேபி, போ வரேன். நீங்க இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். உன் பின்னாடியே நாங்க வருவோம்னு எங்களை கேவலமா நினைச்சிருக்க? ஆமா. இருக்கட்டும், எங்களை கூட்டிட்டு போறல எங்க? வெண்ணிலாவை பார்க்க. முதல்ல நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். திரும்பி வருவியா? வருவேன். சிங்கிளா டபுள்ஸா? ட்ரிபிள்ஸ். ஆஹா.